Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான், பீட்ரூட் போண்டா. அது கூடவே லெமன் டீயும் எப்படி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நமக்கு தேவையானது 2 பெரிய உருளைக்கிழங்கு, அதை நல்லா வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கிறேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு துருவி வச்சிருக்கிறேன், சலிச்சு வச்சிருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதில் நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு ஆனியனை நல்லா வதக்கிப்போம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஆனியனை நல்லா வதக்கிடுவோம். ஸோ உருளைக்கிழங்கு பீட்ரூட்டில் நம்ம வேக வச்சு தான் வச்சுருக்கோம். ஸோ அது வதங்குறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுவோம். இது வதங்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையானதை அரைச்சிப்போம். மல்லி இலை நிறைய, எவ்வளோ உங்களுக்கு மல்லி டேஸ்ட் ரொம்ப பிடிச்சா ரொம்ப நிறைய வைக்கலாம். அதுதான் இந்த பீட்ரூட் போண்டாக்கே ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அது கூட ஒரு 5 to 6 பச்சை மிளகாய், இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். இதுக்கு நான் காரத்துக்கு வேறு எதுவும் போடுறதில்ல. இஞ்சி பூண்டு போடுறதோட இந்த மிளகாவும் மல்லியும் அரைக்கிறது தான். அது கூட கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுப்போம். இதுதான் காரத்துக்கு. ஸோ உங்கள் மிளகாய்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை மிளகாய் போடலான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கிருச்சு. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பீட்ரூட்டையும் போட்டுடலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகாய் மல்லி பேஸ்ட் அதுவும் ஆட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எவ்வளோ மல்லி இலை போட்டாலும் அந்த போண்டாவோட டேஸ்ட்டை சூப்பராக கூட்டிடும். இப்போ தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நம்ம இது எல்லாத்தையும் நல்லா சிம்லேயே வச்சு கிண்டிடுவோம். ஸோ ஒரு 5 minutes சிம்லேயே வச்சு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அந்த ஹீட்டே போதும். பீட்ரூட், உருளைக்கிழங்கு, அந்த மல்லி, மிளகாய் ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஒரு 5 minutes சிம்லேயே வச்சு நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சுருவோம். இப்போது இந்த மாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் கடல மாவு எடுத்திருக்கேன். வீட்டிலே கடலப்பருப்பை நம்ம திரிச்சு வச்சுருக்குறோம். ஸோ ஃப்ரெஷ் கடல மாவு. இது கூட 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு போடலாம். இந்த பச்சரிசி மாவு இல்லைன்னா நான் வீட்டில் இருக்கிற தோசை மாவு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும், எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். அதுக்காக அது கூட மஞ்சப்பொடி கொஞ்சம், காயப்பொடி தேவையான அளவு, கொஞ்சம் உப்பு, ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசால் பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுவோம். இது ரொம்ப தண்ணியாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதுலேயும் போட்டிருக்கோம். நம்ம அந்த பீட்ரூட் மிக்ஸ்லேயும் போட்டிருக்கிறோம், இதுலேயும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். ஸோ டைஜஷன் ப்ராப்ளம் வராது. இது ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாமல் நம்ம கொஞ்சம் கெட்டியாக கரைக்கணும். இப்போ இந்த பீட்ரூட்டையும் நம்ம ஃபஸ்ட்டே நல்லா ரவுண்டாக உருட்டி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக பொரிக்கும் போது டக்குன்னு பொரிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த பீட்ரூட்டை நம்ம இந்த மாவு நல்லா மிக்ஸாக உள்ளே போகிற மாதிரி உள்ளே போட்டு வச்சுருவோம். நல்லா கவர் ஆகணும். ஸோ உங்களுக்கு பொரிக்கும் போது டக்குன்னு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பொரிச்சு எடுத்துருவோம். ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய பீட்ரூட் போண்டா டக்குன்னு ரெடி ஆயிரும். நம்ம அந்த பீட்ரூட் வேக வைக்கிறது, உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுலாம் நம்ம மதியம் சமையல் பண்ணும் போதே சைட்லேயே எல்லாத்தையும் நம்ம வேக வச்சு வச்சிட்டோம்னா நம்ம ஈவினிங் ஒரு 10 to 15 minutesக்குள்ளே இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணிடலாம்.
பீட்ரூட் பொதுவாக எல்லா பசங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை மாதிரி ஒரு மெத்தடில் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இதில் டைஜஸ்ட் ஆகிறதுக்காக நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். ஜீரக பொடி போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்திருக்கோம், பெருஞ்சீரகம் போட்டு அந்த மிளகாய் கூட நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ இது ஹெல்த்துக்கும் எதுவும் பண்ணாது. ஸோ இப்போ சூப்பராக நம்மளுடைய பீட்ரூட் போண்டா ரெடி ஆயாச்சு. ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சு ரெடி பண்ணிடுவோம். அப்போ உள்ளேயும் வெளியவும் ஈவனாக வெந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லெமன் டீ போட்டுருவோம். ஸோ இதுக்கு நான் புதினா கொஞ்சம் லெமன் எடுத்து வச்சுருக்கிறேன். புதினா போட்டும் போது தான் இதோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ புதினா இருந்தால் ரொம்ப நல்லது. ஒருவேளை புதினா இல்லைன்னா வீட்டில் துளசி இருந்தால் நம்ம துளசி கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 3 கிளாஸ் போட போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா இவ்வளோ கொஞ்சமான டீத்தூள் போதும். இந்த லெமன் டீக்கு நம்மளுக்கு டீத்தூள் ஜாஸ்தியே தேவைப்படாது. ஒரு அரை ஸ்பூன் டீத்தூள் போட்டாச்சு. அது கூடவே நான் புதினாவும் போட்டே கொதிக்க வைக்க போகிறேன். ஸோ அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம சுகரும் ஆட் பண்ணிடலாம். சுகர் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதில் நம்ம தேன் கூட ஆட் பண்ணலாம். அந்த ஃப்ளேவர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது சட்டுன்னு ரெடி ஆகிடும். பால் கிடையாது, அதனால வெறும் தண்ணியில் கொதிக்கிறனால 1 or 2 மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 டம்ளருக்கு நம்மளுக்கு ½ லெமனே போதும். அவ்வளோதான். அதுக்கு மேலே போட்டாலும் லெமன் ரொம்ப தூக்கலாக இருந்தாலும் புளிப்பாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ நான் 2 கிளாஸ்க்கு ஒரு ½ லெமன் தான் புளிஞ்சிருக்கிறேன். நம்ம இப்போ சுகர் எல்லாமே இதிலே போட்டாச்சு. ஸோ டைரெக்டாக நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ சூடான போண்டா கூட சூடான லெமன் டீ, அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த லெமன் டீயில் புதினா வேறு போட்டிருக்கோம். ஸோ டக்குன்னு டைஜஸ்ட் ஆயிரும். இந்த புதினா இப்படி மேலே போட்டு கொடுத்தா என் பையனுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த புதினாவே சாப்பிடுவாங்க பசங்க. இப்படி புதினாவை அவங்கள சாப்பிட வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஒரு போண்டாவும் டீயும் பார்த்தாச்சு. இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹாவ் எ நைஸ் டே.